ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாந்தி கைவண்ணம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சம்மர் ஸ்பெஷல்ஸ் ரெசிபீஸ் தான். இந்த சம்மர் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி கேரட்டை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவி வேக வைக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கிடைக்கும், அதில் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு. இப்போ இந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேரட் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த கேரட்டை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம்க்காக தேவையான க்ரீமை கூட மிக்சிலேயே தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு பார்த்தீங்கன்னா, மிக்சி ஜாரை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீம் நல்லா ஃபோமியாக பீட் ஆகி வரும். நான் ஒரு 1 மணி நேரம் மிக்சி ஜாரை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதனால் டைரெக்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் ஐஸ்கிரீம் மிக்ஸை மோல்டில் ஊற்றிட்டு ஒரு ஓவர் நைட்டு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கேரட் ஐஸ்கிரீம் ரெடி. மோல்டில் ஊற்றின மிக்ஸ் போக மீதி இருந்ததை வீட்டில் இருந்த டம்ளரில் வச்சு ஊற்றியிருக்கேன். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கேரட் ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.